எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். அந்த ஞானவள்ளல் ஞானேஸ்வரன் கணக்கன்பட்டி நாயகன் அவருடைய திருவிளையாடல்களை நினைக்கும் பொழுது சில திருவிளையாடல்கள் உச்சகட்ட ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றன. என்னவென்று சொல்வது அவருடைய மகிமைகளை. இன்று ஒரு திருவிளையாடல்களின் உச்சகட்டமான ஒரு திருவிளையாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று மிகவும் ஆவலாக இருக்கின்றேன். ஒரு 2 மாதம் முன்னால் உங்களுக்கு ஒரு காணொளி வெளியிட்டிருந்தாங்க. அதாவது அது கங்கை அமரன் சார், டைரக்டர் கங்கை அமரன் சார் சம்மந்தப்பட்ட ஒரு காணொளிங்க. அதில் எப்படி கங்கை அமரன் சார் என்னோட மரியாதைக்குரிய நண்பர் அண்டு சுவாமிஜி ராஜு சுவாமின்ட்டு சொன்ன பார்த்தீங்களா, ராஜு சுவாமிஜி, அதாவது பெரம்பலூர் பக்கத்தில் எளம்பலூர். அவரோட கங்கை அமரன் போய் ஒரு அனுபவம், கங்கை அமரனுக்கு ஏற்பட்ட அனுபவம், அதை நான் வெளியிட்டிருந்தேங்க 2 மாதம் முன்னால். அதாவது என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, மூட்டை பகவான் கங்கை அமரனிடம் பாடிய பாட்டு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அது வெளியிட்டிருந்தாங்க. அதோட தொடர்ச்சி வெளியிடணுன்ட்டு நினச்சிட்டே இருக்காங்க. இன்றைக்கி தான் டைம் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் பல தொடர் வெளியிட்டிருக்கேன். இருந்தாலும் அதோட தொடர்ச்சி ஒன்று இருக்குங்க. சரி, அதை அப்புறம் வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. இன்றைக்கி டைம் கிடச்சிருக்கிறதுனால அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலாக இருக்கின்றேங்க. அதாவது அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த சம்பவத்தில் என்ன சொன்னார், அதாவது தட்டம் பறக்குதுங்கிற மாதிரி சொன்னார் பார்த்தீங்களா. தட்டம் பறக்குது அப்படின்ட்டு மானத்தை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா. அப்புறம் இவர் கங்கை அமரன் சார் வெளிநாடு போனது, அதாவது ஃப்ளைட்டை தான் ஒரு தட்டான்னு உருவப்படுத்தியிருக்காருங்க. வெளிநாடு போனது, அப்புறம் அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணது, அதெல்லாம் சொன்னேங்க. இது 1988ஆம் வருஷம் நடந்ததுங்க. அந்த இது அதாவது 2 மாதம் நாள் சொன்ன தொடருங்க. அந்த சம்பவம் நடந்த ஆண்டு 1988ஆம் ஆண்டுங்க. அதுக்கு பிறகு கங்கை அமரன் சார் கொஞ்ச நாள் வரலங்க. ஒரு ட்ரிப்பு ஒரு 4-5 மாதம் கழித்து அந்த ராஜு சுவாமி, அதாவது அன்னை சித்தர்னு சொன்னோம் பார்த்தீங்களா, பெரம்பலூர் பக்கத்தில் எளம்பலூர் சுவாமிஜி, அவர் பார்த்தாருங்க. அதுக்கு அந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு 4-5 மாதம் கழித்து பார்த்துருக்காருங்க. பார்த்தப்ப திடீர்னு அவர் கேட்குறாராம், எங்க சாமி தட்டானில் பிறந்தவனை காணும் அப்படின்னாராங்க. எப்படி? இந்த ராஜுசாமியை அன்னை சித்தரை பார்த்து அவர் கேட்குறாருங்க, முட்டை பகவான், என்ன சாமி தட்டானில் பிறந்து போனவனை காணும் அப்படின்னாருங்க. இவருக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அவர் போன ட்ரிப் இவர் வந்திருக்காருல்ல, இவர் தானே கூட்டிகிட்டு வந்தது கங்கை அமரனை. தட்டானில் பிறந்து போனவனை காணும் அப்படின்னா, ஆகா கங்கை அமரன் சொல்கிறாரு அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு இவர் பெரம்பலூர் போனப்போ கங்கை அமரன்கிட்ட சொல்கிறாருங்க. கங்கை அமரனுக்கு தகவல் சொல்கிறாரு, இந்த மாதிரிங்க தட்டானில் பிறந்தவனை காணுங்கிறாருங்க, உங்களை தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த சம்பவத்துக்கு நன்றி கூட தெரிவிக்கலையே, அதனால தான் காரணமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருங்க. சரின்ட்டு கங்கை அமரன் சாரும், ஆகா நம்ம நம்ம மானசீகமாக நன்றி சொன்னாலும் நம்ம போய் சொல்லலையே, நம்ம நேரடியாக போய் நன்றி சொல்லலையே அப்படின்ட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு, அடுத்த சனிக்கிழமை, அதாவது செவ்வாய்க்கிழமை இவர் சொல்லியிருக்காருங்க. சனிக்கிழமை இவர் அங்கே ரீச் ஆகியிருக்காருங்க. கணக்கன்பட்டி ரீச் ஆகி அங்கே எல்லாம் உள்ள முட்டை பகவான் சன்னிதியில் இருக்காருங்க. ஒரு 10 பேர் தான் இருந்தாங்களாங்க. அதாவது 1989ஆம் வருஷங்க. ஒரு 10 அல்லது ஒரு 12 பேர் தான் இருந்திருப்பாங்களாங்க. ஒரு போன உடனே அவர் அடுத்த வார்த்தை, அடுத்த வினாடி சொல்கிறாராம், ஏ சாமி உனக்கு கரகத்தில் தான் கிரகம் இருக்கு அப்படின்னாராங்க. சொல்லிட்டு அப்புறம் அதை பற்றி ஒரு கண்டுக்கவே இல்லையாங்க. அப்படியே போயிடுச்சாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அப்படியே
அப்படி எல்லா இந்த 10 அன்பர்களும் கூட இருந்த 10 அன்பர்களும் இவரும் சேர்ந்து மூட்டை பகவானே வச்சக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்களாங்க. இவருக்கு வந்து அந்த அந்த வார்த்தைகளோட ஒரு தன்மையோ அந்த வார்த்தைகளை பற்றி நினைப்போ அவர் மறந்துட்டாருங்க. அவர் சொன்னதை மறந்துட்டாருங்க. அதாவது அவர் சொன்னார் பார்த்தீங்களா, சாமி உனக்கு கரகத்தில் தான் கிரகம் இருக்கு அப்படின்னா பார்த்தீங்களா, அந்த வாக்கியத்தையும் மறந்துட்டாருங்க அவர். அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் தாங்க போய் கொஞ்ச நாள்ல கரகாட்டக்காரன் படம் எடுத்து இவர் வெளியிட்டாருங்க. அப்போ கூட இவர் நினைக்கல, இவர் சொன்ன வாக்கியம்லாம் மறந்து போச்சுங்க. படம் சக்கப்போடு போடுதுங்க. அதாவது தமிழ் பட வரலாற்றிலேயே அந்த காலகட்டத்தில் அது ஒரு பெரிய ரெக்கார்டுங்க. பெரிய ரெக்கார்டுங்கிறத விட அது வந்து ஒரு அரக்கத்தனமான ரெக்கார்டுங்க. அது வருஷக்கணக்காக அந்த படம் ஓடுனுச்சுங்க. அப்புறம் திடீர்னு இவருக்கு ஒரு நாள் தூங்குறப்ப இவருக்கு ஸ்ட்ரைக் ஆனதாங்க, மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுதாங்க. ஆகா, மூட்டை பகவான் சொன்னாரே உனக்கு உனக்கு கரகத்தில் தான் கிரகம் இருக்குது சாமி அப்படின்னாரு. ஆகா, கரகாட்டக்காரனை சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு, ஆகா நன்றி தெரிவிக்காமல் விட்டோமே அப்படின்ட்டு குய்யோ முறையோன்னு எழுந்திரிச்சு மறுநாளே எப்படியோ போய் அங்கே காலப்பரம் புறப்பட்டு போய் அங்கே எப்படியோ அடிச்சு பிடிச்சி கணக்கப்பட்டி போய் சந்திச்சாராங்க. அதாவது ஒரு போய் சந்தப்போ மணி ஒரு 10 இருக்குமாங்க, நைட்டு ஒரு 10 இருக்குமாங்க. 10:30 மணிக்கு இவருக்குன்னே மூட்டை பகவான் இருக்க மாதிரி ஒரு இவருக்கு தோணுதாங்க. ஏன்னா வேறு யாருமே இல்லைங்க, 2 பேர் தான் இருந்தாங்களாங்க ஒரு போனப்போ. இவரை சேர்த்து 3 பேர் தானாங்க. போய் சாமி நன்றி அப்படிங்கிறாங்க. மூட்டை பகவான் கண்டுக்கவே இல்லையாங்க. ஒரு திருப்பி 2ஆவது ட்ரிப்பு நன்றி அப்படிங்கிறாங்க. அதான் கரகம் ஆயிடுச்சாடா அப்படிங்கிறாங்க. மூட்டை பகவான் எதையுமே வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. தான் செய்த திருவிளையாடல்கள் முடிந்த பிறகும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. திருவிளையாடல்களை சொல்லும் பொழுதும் வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. அது அனுபவப்பட்ட அந்த காட்சிகளில் அனுபவப்பட்ட பக்தனுக்கும் மூட்டை பகவானுக்கும் தெரிந்த ஒரு ரகசிய ஆத்மார்த்தமான அனுபவமாகும். நம்முடைய அதிர்ஷ்டத்தினால் இந்த அனுபவங்கள் வெளி உலகத்திற்கு வந்திருக்கின்றன. அந்த வெளி உலக அனுபவம் என்னை மகிழ்வித்தது, உங்களையும் நிச்சயமாக மகிழ்விக்கும். மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.